மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழகம் எங்கும் நடைபெறும் 4ஆண்டு சாதனை பொதுக்கூட்டமானது புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி அறநாங்கி மேற்கு ஒன்றியம் சிலட்டூர் ஊராட்சியில் மண்ணின் மைந்தன் ஏழையின் காவலர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த பொதுக்கூட்டமானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக இங்கே வெளிவந்து பேச இருக்கும் ஏ சிவா என்ற சிவகுமார் தலைமை கழக பேச்சாளர் அவர்களே, இந்த சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை நடத்துவீர்கள் என்று சொல்லிவிட்டு மாண்பு அமைச்சர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கூட்டமானது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 4ஆண்டு சாதனை என்று சொன்னால் நமது ஆலங்குடி தொகுதியில் தமிழகத்தில் எந்த தொகுதியில் இல்லாத சிறப்புகள் திட்டங்கள் இன்று இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது. அனைத்து திட்டங்களுமே மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் ஒருவரால் மட்டுமே சாத்தியமானது. ஏனென்றால் தமிழகம் எங்கும் திட்டங்கள் நிறைவேறினாலும் ஆலங்குடி தொகுதியில் மட்டும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்து நல்ல அன்பை பெற்றுள்ளார்கள். அந்த வகையில் அமைச்சர் அவர்கள் எப்போதும் நமது தொகுதிக்கு இந்த பகுதி ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி, கஜா புயலில் மிகவும் பாதித்த தொகுதி என்று முதலமைச்சரிடம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை இதுவரை வாங்கி வந்து செயல்படுத்தியிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நமது அறநாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நமது அலையா நிலையில் 42 கோடி ரூபாய்க்கு நெல் கொள்முதல் நிலையம், அதே போல அறநாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சாலைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவிப்பதின் பேரில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சாலைகளை, அதாவது 1 கிலோமீட்டருக்கு மேல உள்ள சாலைகளை கவுன்சிலில் தீர்மானம் வைத்து அதை RR திட்டத்தில் சேர்த்து அந்த திட்டங்களால் தரமான சாலைகளை அமைக்க வேண்டும் என்ற அமைச்சருடைய கனவால் அது இன்று நினைவாக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு அப்படி செயல்படுத்த திட்டம் தான் இங்கு நமது கொல்லநகையில் வழியாக வருகிற சாலையும், இங்கே சிறப்புடைய போத்துக்கரையில் போடப்பட்ட சாலையும், அந்த மாதிரி பெரிய சாலைகள், தரமான சாலைகள் நமது அறநாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட 100 சாலைக்கு மேல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கேட்டு பெற்று அந்த சாலைகள் அனைத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற நினைப்பை தெரிவித்துக் கொண்டு, அதே போல நாமெல்லாம் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 40 வேகத்தடை இருக்கும் அறநாங்கிலிருந்து புதுக்கோட்டை செல்வதற்கு, அதாவது பிரசவ போனா 4 வேகத்தடையிலே குழந்தைய பிறந்துடும். அந்த அளவுக்கு மோசமான வேகத்தடையை கொண்ட மேடு பள்ளமாக இருந்த இந்த புதுக்கோட்டை சாலையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனவு திட்டமாக கையில் எடுத்து தொடர்ந்து முதலமைச்சருடைய வலியுறுத்தி அந்த சாலையை தற்போது 4 வழிச்சாலையாக அமைக்கும் வகையில் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு மேல நிதியை பெற்று அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர் சொல்லியிருக்காங்க, இது என்னுடைய கனவு திட்டம், குறை இருக்கிற இந்த பகுதியும் அறந்தாங்கி வரைக்கும் கண்டிப்பாக இன்னொரு 49 கோடி தேவைப்படுகிறது. அந்த நிதியும் மாண்புமிகு முதலமைச்சரிடம் பெற்று கண்டிப்பாக இந்த சாலையை நிறைவேற்றுவேன் என்று மாண்புமிகு அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த பணி நிச்சயமாக நடைபெறும். அதே போல ஒவ்வொரு பணியும் இந்த நமது தொகுதிக்கு அமைச்சரவர்கள் பள்ளிக்கூடங்கள் கடந்த ஆண்டு 10 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் நீங்களாம் நான் ஏதோ பெருமைக்கு பேசவில்லை,
ஒரு பள்ளிக்கூட கட்டடம் கூட கட்டியிருக்க மாட்டாங்க. எந்த ஊர்லயுமே புது பள்ளிக்கூடம், ஒரு அங்கன்வாடி கட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு சமையல் கூடம் கட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க எடுத்துக்கிறீங்க அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்தில் 52 பஞ்சாயத்துலயே எந்த ஊரை எடுத்தாலும் கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு புதிய கட்டிடம் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டிடம் இருக்கு. பழைய கட்டிடங்களை புதுப்பிச்சு கொடுத்திருக்கான். ஏன்னா தளபதி அவர்கள் நமது தொகுதியினுடைய அனைத்து தொகுதியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சேர்க்கவே இல்லை. காலை சிற்றுண்டி அந்த சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றி எல்லா பள்ளிக்கூடத்திலும் சிறப்பான முறையில் ஏழை எளியவர்களின் பிள்ளைகள் காலை பசி அருந்திவிட்டுதான் அவர்கள் பள்ளியை சிறப்பாக படிக்க முடியும் என்று எண்ணி தாயுள்ளத்தோடு அந்த